Hi guys, Assalamu alaikum. Welcome back to SL Lady Boss channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டீ டைமுக்கு ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் நார்மலாக பருப்பு வடை செய்கிறது கடலை பருப்பால் தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிறது மைசூர் பருப்பு. இது நார்மலாக எல்லாத்து வீட்லேயுமே இருக்கக்கூடிய பருப்பு வகை தான். ஸோ ஈஸியாக உங்களுக்கும் செஞ்சிடலும். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது 1 கப் பருப்பு. அதை ஃபஸ்ட்டுக்கு வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயினரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட தண்ணிக்கு அது எல்லாமே ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதை நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் தான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணின பேஸ்ட்டை இப்போ இந்த பவுலில் போட்டுக்கொள்கிறேன். இது ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கணும் வேண்டியில்லை, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சாப் பண்ணி சேர்த்திக்கிறேன். அண்ட் ஒரு க்ரீன் சில்லியையும் சாப் பண்ணி சேர்த்திக்கிறேன். கூடவே மாசி பவுடர் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான், அது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக துண்டு கொச்சிக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் நார்மலாக செய்கிற வடை ரெசிபியை பொறுத்தவரையில் அது டைம் எடுக்கும், ஏண்டா கடலை பருப்பு நல்லா தண்ணியில் ஊறணும். பட் இந்த ரெசிபியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸில் குயிக்காகவே செஞ்சிடலும். அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்றாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்காது. கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டாகிக்கும், நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி வடை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ வடையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து கையை நனைச்சிக்கொள்ளணும், ஸோ தட் அது கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நாங்கள் நார்மலாக வடை செய்கிற மாதிரி ஒரு லெமன் சைஸ்க்கு ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதை உள்ளங்கையில் வச்சுட்டு ஓரங்கள் நல்லா மெல்லிசாக வாரமாக்கி தட்டி எடுத்துக்கொள்ளணும். எல்லா வடையுமே தட்டி வச்சுக்கணுமுண்டா குயிக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துடலும். ஸோ மீன்வைல் அடுப்பில் ஆயிலை ஹீட் பண்ண வச்சுக்கொள்ளணும். மீடியம் ஃப்ளேமில் ஆயில் நல்லாவே ஹீட்டாக வைக்கணும். இந்த குவான்டிட்டியில் செய்ய போகல எனக்கு கிட்டத்தட்ட 10-11 வடை எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு வடையாக போட்டு லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈஸியான பருப்பு வடை ரெடி ஆகிட்டு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.